நம்ம சேனலை ஆரம்பிச்சு 2 மாசத்துல 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கிறோம். அதற்கு முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றி. ஒவ்வொருவரும் உங்க யூஸ்ஃபுல்லான டைமை எங்க வீடியோ பார்ப்பதற்கு டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. 2 மாசத்துல 27 வீடியோ போட்டிருக்கோம். எங்களை மாதிரி வளர்ந்து வர சேனல் 1000 சப்ஸ்கிரைபர் என்பது மிகப்பெரிய கனவு தான். இவ்வளவு சீக்கிரமா இந்த கோலை நாங்க அடைய சப்ஸ்கிரைபர் ஆன நீங்க தான் முதல் முக்கிய காரணம். ஆரம்பத்திலிருந்து இப்ப வரைக்குமே ஒரு வீடியோவும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி தான் நாங்க போட்டுட்டு இருக்கோம். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்க்கும் கமெண்ட்ஸ்க்கும் எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி இன்னும் நல்ல குவாலிட்டியான கண்டென்ட் பண்றதுக்கு ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்துது. ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்துக்குமே உடனே லைக் பண்றதும் கமெண்ட் பண்றதும் ஷேர் பண்றதும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. இதே மாதிரி சப்போர்ட் எனக்கு எப்பவுமே நீங்க எனக்கு கொடுக்கணும். இதே மாதிரி ஃபியூச்சர்ல நாங்க அடுத்த லெவல் போறதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும். இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்ச சந்தோஷத்தை கொண்டாடும் விதமா தான் ஸ்வீட் கார்ன் பாயாசம் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் கிடைச்ச சந்தோஷத்தை கொண்டாடுற விதமா நம்ம ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் ரெசிபி பண்ண போறோம். வாங்க நம்ம அதை எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். நம்ம பார்க்க போற ரெசிபி ஸ்வீட் கார்ன் பாயாசம். நம்ம நிறைய பாயாசம் சாப்பிட்ருப்போம், ஆனா இது ஒரு டிஃப்ரெண்டான பாயாசம். டிஃப்ரெண்டாவும் இருக்கும், டேஸ்டியா ஈஸியா இருக்கக்கூடிய ஸ்வீட் கார்ன் பாயாசம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது ஒரு ஹெல்தியான பாயாசம் கூட. இப்போ நம்ம இந்த ஸ்வீட் கார்ன் பாயாசம் எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னன்றதை பார்ப்போம். நான் 1/2 லிட்டர் காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். 150 கிராம் ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கிறேன். தேவையான அளவு திராட்சை எடுத்திருக்கேன். தேவையான அளவு முந்திரி, 120 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். நான் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் எடுத்திருக்கேன். தேங்காய் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். வாங்க நம்ம ஸ்வீட் கார்ன் பாயாசம் எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். நம்ம இந்த ஸ்வீட் கார்னை மிக்சியில நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இதை மிக்சியில் அரைச்சிட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன். இதை மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சு கடாய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் நெய் விட்டுக்கலாம். இப்போ நெய் சூடாயிடுச்சு. முந்திரி, திராட்சை, தேங்காய் இதை 3த்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முந்திரி, தேங்காய், திராட்சை வறுத்த இந்த நெய்யிலே நம்ம அரைச்சி வச்ச இந்த ஸ்வீட் கார்ன் பேஸ்ட்டை நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதை நம்ம இந்த பச்சை வாசனை கொஞ்சம் போகிற அளவுக்கு நம்ம ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விடணும். இந்த நெய்யிலே இது நல்லா நம்ம வதக்கணும். நம்ம இந்த மாதிரி ஸ்வீட் கார்ன் பாயாசம் செய்கிறதுக்கு இதை நம்ம வதக்கிறதுக்கு இப்போ சாதா பாத்திரத்தில் செஞ்சால் அடி பிடிச்சிரும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி நான்ஸ்டிக் பாத்திரத்தில் எடுத்து நம்ம இந்த மாதிரி கிளறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும், ஒட்டாத வரும். நம்ம இப்போ ஸ்வீட் கார்ன் பாயாசம் செய்கிறோம். ஏற்கனவே நான் ஸ்வீட் கார்ன் ஐஸ்கிரீம் செஞ்சுருக்கிறேன். நீங்கள் பார்க்காத இருந்தீங்கன்னா மேலே ஐ கார்டு கொடுக்குறேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இது நான் ஊற்றக்குள்ளே ரொம்ப தண்ணியாக இருந்தது. இப்போ இது நல்லா கட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாலை சேர்த்துக்கலாம். இதில் ஸ்வீட் கார்ன் நம்ம போடக்குள்ள கட்டியாக இருந்தது. நம்ம அதுக்கப்புறம் பால் ஊற்றிருக்கோம். இது நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம ரெண்டும் கலந்து ஈவனாக ஆகிற வரைக்கும் நல்லா கலக்கி விடணும் நம்ம இதை. இப்போ இதை நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டோம். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கார்னில் இனிப்பு தன்மை இருக்கும், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த நல்லா கொதிச்சு நல்லா கொஞ்சம் கட்டி ஆகிடுத்தினாலே நம்ம ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம இதை நல்லா கலக்கி விடணும். நம்ம இப்போ பாயாசத்தில் போடுற மாதிரி ஜவ்வரிசியோ இல்லை சேமியாவும் போட தேவையில்ல. இது பிளெயினாகவே செஞ்சாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா பாதாம் பால் எந்த அளவுக்கு ஒரு திக்னஸாக டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இது
இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், ஹெல்தியான ரெசிபியும். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இப்போ நிறைய பேர் வந்து கடைக்கு போனாங்கன்னா ஸ்வீட் கார்ன் சில பேர் வாங்குவாங்க. ஆனால் வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க, ஸ்வீட் கார்னில் நம்ம என்ன பண்ணுறது, பாயில் பண்ணி தான் கொடுக்க முடியும், வேறு என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பாங்க. ஆனால் ஸ்வீட் கார்னில் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஏற்கனவே நம்ம ஐஸ்கிரீம் பண்ணோம், இப்போ பாயசம் பண்ணோம், அந்த மாதிரி நான் ஒன்று ஒன்றா செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இது வந்து நம்மளுக்கு இந்த ஸ்வீட் கார்ன் பாயசம் வந்து முடிஞ்சு போச்சு. இது வந்து உங்களுக்கு தண்ணியாக வேணாலும் கொஞ்சம் முன்னாடியே நான் நிறுத்திக்கலாம். இது கொஞ்சம் கட்டியாக வேணும், சில பேர் திக்கான கன்சிஸ்டன்சி இருந்தால் பிடிக்கும்னுவாங்க. அந்த மாதிரினா இந்த மாதிரி நிறுத்திக்கலாம் நீங்கள். இப்போ நான் வந்து நெய்யிலே வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, தேங்காவையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது இப்போ வந்து ஸ்வீட் கார்ன் பாயசம் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குற புது வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்னு செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.